Dear students, 10th standard maths chapter 7 mensuration exercise 7.3 la second question கான solution என்ன டீடைலா பார்க்கலாம். Let's welcome to maximum KMR channel and நான் உங்கள் மோகன் ராஜ். Question number 2 என்ன கேட்டிருக்காங்க? நாதன் an engineering student, ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர், அவர் பேர் வந்து நாதன், ஓகேங்களா? was asked to make a model shaped, ஓகே, ஒரு மாடல் ஒன்று செய்ய சொல்கிறாங்க. அது என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. லைக் ஏ சிலிண்டர், ஒரு சிலிண்டர் இருக்குது, ஓகே. அப்போ ஒரு சிலிண்டர் ட்ரா பண்ணிக்கலாங்களா? ஓகே. வித் 2 cones attached at the 2 ends, 2 கோன்ஸ் இருக்குது. அந்த 2 கோனை என்ன பண்ணுறாங்கன்னா 2 எண்டில் சிலிண்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். இப்படி, ஓகேங்களா? இப்படி இருக்குது. த டயாமீட்டர் ஆஃப் த மாடல், த டயாமீட்டர்ன்றது எதுக்கு பிலாங்ஸ் டுன்னு பார்த்தோன்னா சர்க்கிளுக்கு பிலாங்ஸ் டு. அப்போ சிலிண்டருக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய இந்த டயாமீட்டரும் சேமாக தான் இருக்கும். இந்த டயாமீட்டர் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 3. ரேடியஸ் வேணும்னா இந்த 3யை வந்து டிவைடட் பை 2 போட்டோன்னா அதான் ரேடியஸ், ஓகேங்களா? லென்த் இஸ் 12 சென்டிமீட்டர். இப்போ இதோடைய லென்த்து வந்து கொடுத்துருக்காங்க. லென்த்துன்னும் போது ஓவராலாக இந்த ஹைட்டு மொத்தமாக சேர்த்து தான் லென்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை உங்கள் கோனுக்கு மட்டும் லென்த்து, சிலிண்டருக்கு மட்டும் லென்த்துன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ சிலிண்டருக்கு மட்டும் நம்ம லென்த் எடுத்துருக்கலாம். இப்போ இது மொத்தமாக சேர்த்து இருக்கக்கூடிய அந்த ஹைட்டு இல்லைனா லென்த்து வந்து 12 சென்டிமீட்டர், சரிங்களா? இஃப் ஈச் கோன் ஹேஸ் ஹைட், பார்த்தீங்களா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கோனுடைய ஹைட்டு ஈச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கோனுடைய ஹைட், அப்போ இந்த கோனுடைய ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். இந்த கோனோட ஹைட் எவ்வளோ? 2 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த கோனுடைய ஹைட்டு 2 சென்டிமீட்டர். மேலே 2 சென்டிமீட்டர், கீழே 2 சென்டிமீட்டர், ரெண்டும் சேர்த்தா 4 சென்டிமீட்டர். அந்த 4 சென்டிமீட்டரை மொத்த ஹைட்லேருந்து மைனஸ் பண்ணோன்னா அதுதான் சிலிண்டரோட ஹைட்டு. 12ல் 4 மைனஸ் பண்ணோன்னா 8 வரும். அந்த 8 தான் சிலிண்டரோட ஹைட்டு. தென் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த மாடல் நாதன் மேடு. நாதன் வந்து அந்த கிரியேட் பண்ணியிருக்க அந்த செஞ்சுருக்க ஒரு மாடலுடைய வால்யூம் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? டயக்ராம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிப்போம் கிளியராக. ஒரு சிலிண்டர், இந்த சிலிண்டர் என்ன பண்ணோன்னா ஈக்குவலாக வச்சுக்கிட்டிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சும்மா லைட்டாக எப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் சென்டர் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் ஒரு 1 இந்த இடத்துல 1, அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு ஒரு லைனை வரைஞ்சிட்டு இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கிறேன். டயக்ராமை நீங்கள் வரையறதுக்கு சொல்லித்தரேன் எப்படி ட்ரா பண்ணணும்னு. சில பேர் வந்து டயக்ராமை கோணலும் மணலுமாக வரைகிறீங்க, அதனால், சரிங்களா? இப்போ சிலிண்டருக்கு இந்த இடத்துல இப்படி ஓப்பன் இருக்கும். இதுதான் வந்து இந்த கோன் மேலே வச்சுருக்க பார்ட்டு, கோனை வந்து கீழே. கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? asked to make a model shaped cylinder with 2 cones attached on 2 ends, 2 ends-லையும் கோன் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரேடியஸ் ஃபஸ்ட்டு என்னன்றது தெரியணும், ஓகே? அதே மாதிரி இந்த சிலிண்டருடைய ஹைட்டு இது எல்லாத்தையும் இதில் வந்து திரும்பி எடுத்து எழுதுவோம். டயாமீட்டர் வந்து ஆஃப் த மாடல், டயாமீட்டர்னால் எதுக்கு? இதிலிருந்து இது வரைக்கும் டயாமீட்டர். அப்போ ரேடியஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ரேடியஸ் இந்த இடத்துலையும் 6 தான், இந்த இடத்துலையும் 6 தான், ரெண்டுமே காமனாக தான் இருக்கும். ரேடியஸ் வந்து இந்த டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணணும், 3/2 சென்டிமீட்டர். இங்கேயும் அதே ரேடியஸ் தான் இருக்கும், ஏன்னா இது ஒரு சிலிண்டருங்களா. மேலேயும் ஒரே ரேடியஸ், கீழேயும் ஒரே ரேடியஸ் எழுதியாச்சு. லென்த்து, இதோடைய மொத்தமாக இருக்கக்கூடிய லென்த்தை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லென்த் வந்து இதோடைய மொத்த லென்த்து, இதை தான் நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து கீழே வந்து இப்படி ஹரிசாண்டலாக வச்சுருந்தாங்கன்னா அப்போ லென்த்துன்னு சொல்லுவாங்க. நான் ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுருக்கிறதுனால அது ஹைட்டு, ஏன்னா சிலிண்டருக்கு என்ன இருக்கும்? ஹைட்டு தான் இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த லென்த்து வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கோன் ஹேஸ் ஹைட், கோனுடைய ஹைட்டு, கோனுடைய ஹைட்னா எங்கே? இங்கேருந்து இது வரைக்கும். இந்த கோனுடைய ஹைட்டை மட்டும் இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 மீட்டர்ஸா? 2 சென்டிமீட்டர், ஓகே, 2 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த இடத்துல இங்கேருந்து இந்த கோனுக்கான மேலே இருக்கக்கூடிய கோனுக்கான ஹைட்டு இது 2 சென்டிமீட்டர். நமக்கு என்ன வேணும்? ஹைட்டு, சிலிண்டரோட ஹைட்டும் வேணும். இது ஒரு 2 சென்டிமீட்டர், இது ஒரு 2 சென்டிமீட்டர். இது ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணால் மிச்சம் இருக்கக்கூடியது இந்த சிலிண்டரோடைய ஹைட் வந்துடும். இப்போ இது ஒரு 2, இது ஒரு 2, எவ்வளோ ஆச்சு? 4 ஆகிடுச்சுங்களா? 12லேருந்து 4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ? நமக்கு 8 சென்டிமீட்டர். இந்த 8 சென்டிமீட்டர் தான் இந்த சிலிண்டருடைய ஹைட்டு. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண டேட்டாவெலாம் எடுத்து அங்கே கொடுக்கணும், ஓகே? ஃபஸ்ட்டு ரேடியஸ் சொல்யூஷன் எழுதி கிவன் எழுதிக்கங்க. ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர், இந்த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் ஆர்னு எடுக்கிறோம், அது வந்து 3/2 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹைட் ஆஃப் த சிலிண்டர், சிலிண்டரோட ஹைட்டு, ஓகே,
height of the cylinder. சிலிண்டருடைய ஹைட்டை ஹெச்ன்னு எடுக்கலாம். ஹைட் எவ்வளோ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 8 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? டோட்டல் ஹைட், மொத்த ஹைட்டையும் மைனஸ், அதிலிருந்து மைனஸ் என்ன பண்ணோம்? 2 இன்ட்டு 2 கோனுடைய ஹைட்டு, அதை மைனஸ் பண்ணோம். அதை அவங்களுக்கு சொல்லணும்ல, ஹைட் ஆஃப் கோன். டோட்டலாக இருக்கக்கூடிய ஹைட்லேருந்து, இல்லைனா டோட்டலாக லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க, அந்த லென்த்துலேருந்து 2 கோனுடைய ஹைட்டை மைனஸ் பண்ணோம். டோட்டல் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மொத்தமான ஹைட்டு 12 சென்டிமீட்டர். இந்த 12லேருந்து 2 இன்ட்டு ஹைட் ஆஃப் த கோன் எவ்வளோ? ஒரு கோனோட ஹைட்டு 2. இப்போ 12 மைனஸ் 4 ஆகிடுச்சு. 12 மைனஸ் 4 போது நமக்கு என்ன? 8 சென்டிமீட்டர். இது வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர். இப்போ சிலிண்டருக்கு ஆனது ரேடியஸையும் ஹைட்டையும் எழுதிட்டோம். அடுத்தது கோன் வேணும்ல, இப்போ கோனுக்கு போகலாம். இப்போ ரேடியஸ் ஆஃப் த கோன், கோனுடைய ரேடியஸும் இந்த இடத்துல சிலிண்டரோட ரேடியஸும் ஒன்று தான். ஸோ அதனால் ரெண்டுத்தையும் காமனாகவே நம்ம 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ கோனுக்கு ஒரு ஹைட் இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் கொஷினை நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த அந்த ஆரம் காமனாக இருந்தது. இப்போ இங்கே வந்து அதில் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஹைட் ஆஃப் கோன், கோனுடைய ஹைட்டை ஹெச்ன்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. கோனுடைய ஹைட் என்ன? 2 சென்டிமீட்டர். இப்போ இங்கேயும் ஹெச் தான். ஓகே, இந்த ஹைட்டு 8 சென்டிமீட்டர், இந்த ஹைட்டு 2 சென்டிமீட்டர். ரெண்டுத்தையும் நம்ம ஹெச்ன்னு வச்சுக்க முடியாதுல்ல. சிலிண்டருடைய ஹைட்டை H1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அண்டு கோனுடைய ஹைட்டை H2ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வேறு ஹைட்டு, அது வேறு ஹைட்டு. இப்போ ஃபைனலாக நம்ம வால்யூமாக ஃபைண்ட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் த மாடல் தட் நாதன் மேடு. வால்யூம் ஆஃப் நாதன், வால்யூம் ஆஃப் மாடல். ஓகே, சாரி, மாடலை மிஸ் பண்ணிட்டேன்னா. வால்யூம் ஆஃப் மாடல் தட் நாதன் மேட், நாதன் மேட் பண்ண அந்த மாடலுக்கான வால்யூம் எவ்வளோ இருக்குன்னா, சிலிண்டருடைய வால்யூம். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர், அது கூட வேறு எது இருக்குதுன்னு பாருங்கள். 2 கோன் இருக்குங்களா? ஒரு சிலிண்டர், மேலே ஒரு கோன், கீழே ஒரு கோன். இந்த கோனும் இந்த கோனுக்கும் ரேடியஸும் 3/2, ஹைட்டும் என்ன இருக்குது? 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கோணம் என்ன? ஈக்குவலாக இருக்குது. ப்ளஸ் போட்டு என்ன பண்ணுறோன்னா 2 இன்ட்டு 2 கோனுடைய வால்யூம், 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன்னு எழுதிட்டோம். இப்போ ஃபார்முலா எடுத்துகிட்டு வரோம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா πr² H இஸ் கியூபிக் யூனிட்ஸ். சிலிண்டருடைய ஹைட் என்னன்னு பாருங்கள், H1ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த H1 மாற்றிடுறோம். ப்ளஸ் 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா 1/3 இன்ட்டு πr² H. இப்போ 1/3 போட்டேன், இன்ட்டு πr² H போடுறேன். ஹைட் ஆஃப் த கோன் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 2ன்னு எடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல 2 போட்டுடலாம். இப்போ இந்த ஃபார்முலா ரெண்டுமே வால்யூமுக்கான ஃபார்முலா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்? கியூபிக் யூனிட்ஸ்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தில் இருந்தும் காமனாக நம்ம எதாவது எடுக்கணும்ல, இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல πr² H1 ப்ளஸ் இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதை 2/3ன்னு எழுதிக்கோங்க. 2/3 πr² H2 எழுதியாச்சு. அடுத்தது பை இருக்குது, r² இருக்குது. பை இருக்குது, r² இருக்குது. ஆனால் இங்கே H1 H2 இருக்குது, காமனாக எடுக்க முடியாது. பையையும் r² என்ன பண்ணலாம்? காமனாக நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ பை எடுத்துட்டேன், r² காமனாக எடுத்துட்டேன், இன்ட்டு போட்டாச்சு. இந்த இடத்துல என்ன இருக்கும்? H1 ஹைட் பண்ண இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு 2/3 இருக்குது. பையையும் r² வெளியில் எடுத்துட்டோம், ஒரு H2 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சப்ஸ்டியூஷன் பண்ணணும். பையோடைய வேல்யூ 22/7 இன்ட்டு r. ஆருக்கு நமக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே ரேடியஸ் தான், சிலிண்டருக்கும் சரி கோனுக்கும் சரி. 3/2 இன்ட்டு 3/2, ஏன்னா r² இருக்குது, அதனால் 2 டைம் எழுதிட்டேன். இன்ட்டு போட்டுட்டேன், ப்ராக்கெட்குள்ளே ஹைட் 1, H1ன்றது சிலிண்டருடைய ஹைட்டு, அதை எடுத்து 8 ப்ளஸ் 2/3 இன்ட்டு H2. ஹைட்டு 2ன்றது கோனுடைய ஹைட்டு, இந்த ஹைட்டு 2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. அடுத்ததான் இங்கே கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே, இது 1 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். 1 2s are 2, 11 2s are 22. ரிமைனிங் இதையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஒரு 11 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது, 3 3s are 9 ஆகிடுச்சு. அந்த 11 வச்சுக்கலாம், இங்கே 9 வச்சுக்கலாம், டிவைடட் பை 7 எழுதிக்கலாம். இன்ட்டு இப்போ உள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். 8 இருக்குது ப்ளஸ்
2 2s are 4 by 3. 3 8s are 24 plus ஒரு 4 divided by 3. 28 divided by 3. 28 divided by 3 போட்டோங்களா? இப்போ 7 1s are 7, 7 4s are 28. அடுத்ததா 3 1s are 3, 3 3s are 9. நான் ஏன் இந்த 11 அப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? இது வந்து கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த 11 22 இதெல்லாம் வந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே கொண்டு வாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். இப்போ கீழே டினாமினேட்டர் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒரு 11 இருக்குது, ஒரு 3 இருக்குது, ஒரு 4 இருக்குது. இப்போ 11 இருக்குது, 3 4s are 12. 11 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் எப்படி எழுதணும்? இந்த 2 எடுத்து எழுதிட்டோம், 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் 3, லாஸ்ட்டாக இந்த 1 அப்படி எழுதிடும், 132. ஓகே, நெக்ஸ்ட்டு அண்ட் இங்கே பார்த்தோன்னா 11 into 3 into 3 நம்ம என்ன எழுதியிருக்கோம்? 11 into 3 3s are 9 எழுதிட்டோம். 7 into டினாமினேட்டில் ஒரு 2 இருக்குல்ல, அந்த 2வை மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ செக் பண்ணி எழுதணும். இப்போ இந்த 2வை நம்ம அப்படியே இங்கே கொண்டு வந்துப்போம். ஓகே, 2வை கொண்டு வந்தாச்சு. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 6 are 12. அகைன் 2 6 are 12 ஒன் டைம் 66. ஃபைன் பண்ணது என்ன? நம்ம வால்யூமாக ஃபைன் பண்ணியிருக்கோம். வால்யூம் நம்ம எதில் கொடுக்கணும்? கியூபிக் யூனிட்ஸில் கொடுக்கணும். சென்டிமீட்டரில் கொஷின் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கியூப் இல்லைனா கியூபிக் சென்டிமீட்டரை நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.